பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த 28 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததால் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர், நாட்றாம்பள்ளி, கந்திலி, ஆலங்காயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 28 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 8 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சின்னத்தம்பி, முருகன் ஆகிய இருவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் நகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக உபகரணங்கள், வாகனங்கள் ஏற்படுத்தி தராததால் குப்பைகளை கைகளில் தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் குப்பைகளை தரம் பிரித்து எடுத்து செல்கின்றனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வாகன வசதியோ அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையோ முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சேகரிக்கப்படும் குப்பைகளை தெருக்களில் அமர்ந்து போதிய உபகரணங்கள் இல்லாமல் தரம் பிரித்து அவர் கைகளால் தூக்கிச் செல்லும் அவல நிலையும் தொடர்ந்து வருகிறது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் அடாவடி கந்துவட்டி வசூலில் ஈடுபட்டு வருவதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மீது எஸ்பி அலுவலகத்தில் ஆசிரியை ஒருவர் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நாகர்பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரபா. வண்ணாந்துறை புதூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வரும் இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு பெரியார் வீதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்து ராமசாமி என்பவரிடம் வீட்டு பத்திரத்தை அடமானமாக வைத்து 15 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். அதற்கு மாதம் 60,000 வீதம் 60 லட்சம் வரை பணம் செலுத்திய போதும் முத்துராமசாமி பத்திரத்தை தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த ஆசிரியை பிரபா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முத்துராமசாமி என்பவர் ஈரோட்டில் அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் எனக்கு 15 லட்சம் கடனாக கொடுத்துள்ளார். மாதம் அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு 4 ரூபா வட்டி வீதம் 60,000 ரூபா வட்டி வாங்குறாரு. அது என்னுடைய சொத்து மதிப்பின் பேரில் கடனாக கொடுத்தாரு. இது என் வீட்டு அடமான கடனாக பத்திர ஆஃபீஸில் பதிவு பண்ணி கொடுத்து அதன் பேரில் தான் அடமான கடனாக கொடுத்தாரு. நான் அதுக்குண்டான அசல் தொகையும் வட்டியும் திருப்பி செலுத்திட்டேன். ஆனாலும் என் வீட்டை மீட்டு தர மாட்டேங்கிறாரு. கடந்த வியாழக்கிழமை அன்று கோபி காவல் நிலையத்தில் என் பேர் புகார் கொடுத்துள்ளார். வீட்டை காலி செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அடியாட்களையும் நான் வீட்டில் இல்லாத போது என் புள்ள வயசு 21 அவளை தனியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறாரு. திரு முத்துராமசாமி என்பவர் ஈரோட்டில். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் முதியவர் ஒருவர் வேத மந்திரங்கள் ஓதி மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பண்ருட்டியில் முதியவர் ஒருவர் மது அருந்தும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் முதியவர் ஒருவர் மது அருந்துவதற்கு முன் வேத மந்திரங்கள் ஓதி பின்னர் பூமி தாய்க்கு 2 சொட்டுகளை தெளித்துவிட்டு குடித்துள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகியுள்ளது. கனியாமூர் தனியார் பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் பெரியநெசலூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் செல்வி சம்பதியின் மகள் ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு கனியாமூர் சக்தி மெட்ரிக் தனியார் பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்தார்.
இது தொடர்பாக வழக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீமதியின் தாயார் செல்வி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். 2 வருஷ காலமாக எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கணுமோ அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன். இந்த அனுபவம் தான் இந்த இடைத்தேர்தலில் என்னை போட்டியிட வச்சிருக்கு. மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண மக்களாக இருந்து யாருக்கும் சேவை செய்ய முடியாது. மக்களுடைய அதிகாரம் இருந்தால் நம்ம நிறையா மக்களுக்கு சேவை செய்யலாம். எங்களுடைய முழு நோக்கமே மக்களுக்கு சேவை செய்யணும். நான் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் மக்கள் படக்கூடாது அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் முன்னாடி நிற்கிறேன். மக்களுக்கு தான் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு உங்ககிட்ட ஒரு மடிப்பிச்சையாக கேட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. கோவை கொடிசியா வளாகத்தில் ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகளின் சர்வதேச 14வது கண்காட்சி நேற்று தொடங்கியது. தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் இந்த கண்காட்சியில் குஜராத், மத்திய பிரதேஷ், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் இத்தாலி, பெல்ஜியம், ஜப்பான் ஆகிய நாடுகளில் இருந்து ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் கண்காட்சியில் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த கண்காட்சியில் 240 ஜவுளி இயந்திரங்கள், உதிரி பாகங்களின் தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகிப்பாளர்கள் 260 ஸ்டால்கள் அமைத்து பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். 24ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சி மூலம் 1500 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகியுள்ளது. திருமங்கலம் அருகே கள்ளிக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் உணவு இடைவேளையின் போது 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் இடையே டிஃபன் பாக்ஸ் கழுவும் போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து பள்ளி முடிவடைந்தவுடன் பள்ளி எதிரே அமைந்துள்ள காலியான இடத்தில் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த பெட்டிக்கடையை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதால் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பதாக பெண் கதறி அழுதுள்ளார். மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த ரேகா என்பவர் 5 ஆண்டுகளாக தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் வெளியே பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் GST சாலையில் 5 நாட்களாக போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். அந்த வகையில் ரேகாவின் பெட்டிக்கடையை அதிகாரிகள் நேற்று அகற்ற வந்தபோது தனக்கு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் கால அவகாசம் அளிக்குமாறும் அதிகாரிகளிடம் ரேகா கூறியுள்ளார். ஆனால் அதை ஏற்க மறுத்த அதிகாரிகள் JCB மூலம் அவரது கண்முன்னே பெட்டிக்கடையை அப்பளம் போல் அடித்து நொறுக்கினர். இதனை கண்ட ரேகா தனது வாழ்வாதாரம் போய்விட்டதாக கதறி அழுதார். ரொம்ப சின்ன கடையை நான் இதையும் சொல்ல பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்ண என்னன்னு தெரியும். எனக்கு சொல்லி தான் எடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சொத்து பிரச்சனையில் வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய 5 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்ற வழக்கறிஞரிடம் ஜூனியராக பணிபுரிந்து வரும் ரேவதி என்பவரின் வீட்டில் வசித்து வந்த அவரது பெரியம்மா கடந்த வாரம் உயிரிழந்தார். அவரது இறப்பில் சந்தேகம் உள்ளதாக உறவினர் ஜெயபிரகாஷ் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக வழக்கறிஞர் மகேஸ்வரன் அலுவலகத்தில் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜெயபிரகாஷ் கூர்மையான ஆயுதங்கள் மூலம் ரேவதி மற்றும் மகேஸ்வரனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து ஜெயபிரகாஷ், பாலாஜி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். நகர காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்து சிதைந்து போன மதகு, கல்வெட்டு மற்றும் சிற்பங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழனியை அடுத்த காலிப்பட்டியில் உள்ள செங்குளத்தில் ஒரு தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் கல்வெட்டுடன் கூடிய சிதைந்து போன மதகு ஒன்று கண்டறியப்பட்டதாகவும் அந்த மதகு முற்றிலும் அழிந்து போய்விட்டதாகவும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்தார். கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கல்வெட்டு பசுவ குடும்பன் என்பவர் ஆடி மாதம் 30ஆம் தேதி புதிதாக இந்த குளத்தை வெட்டி மதகு அமைத்து கொடுத்தார் என்று குறிப்பிடுவதாக நாராயணமூர்த்தி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மழையால் இடிந்து விழுந்த வீட்டினுள் இரவு முழுவதும் சிக்கி தவித்த மூதாட்டியை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். மேலப்புள்ளவிலை பகுதியில் பாக்கியவதி என்ற மூதாட்டி பராமரிப்பின்றி சேதமடைந்த ஓட்டு வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அப்பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்ததால் நேற்று முன்தினம் வீட்டின் ஒரு பகுதி முழுவதும் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் மூதாட்டி படுக்கையிலேயே இருந்த நிலையில் வெளியே வர முடியாமல் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் வீடு இடிந்திருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டியை பத்திரமாக மீட்டு அருகில் இருந்த உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சின்னதானங்குப்பத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செல்போன் டவர் அமைத்தால் அதிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சினால் குழந்தைகள், கால்நடைகள் என அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். கரூரில் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி அமராவதி ஆற்றில் தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கரூர் அருகே உள்ள பெரிய ஆண்டாங்கோவில் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்று பகுதியில் தடுப்பணை பகுதியில் தீயணைப்பு துறை சார்பில் ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. காவிரி ஆற்றில் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஆற்றில் சிக்கிக் கொண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது, ஆற்றின் நடுப்பகுதியில் பொதுமக்கள் சிக்கிக் கொண்டால் எவ்வாறு மீட்பது, வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டால் எப்படி தப்பிப்பது உள்ளிட்டவை குறித்து ஒத்திகையில் செய்து காண்பிக்கப்பட்டது. கையை தூக்குறாரு பாருங்க, அதை பாருங்க. முதுமலை கர்நாடகா எல்லையில் புலியை யானை விரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளது. தமிழகம் பகுதியில் முதுமலை புலிகள் காப்பகமும், கர்நாடக பகுதியில் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் உள்ளது. இந்த நிலையில் முதுமலை கர்நாடக எல்லையோரமான மசனகுடி வனப்பகுதியில் உள்ள குளத்தில் புலி ஒன்று தண்ணீரில் படுத்திருந்தது. அப்போது குளத்தில் தண்ணீர் அருந்து வந்த காட்டு யானை ஒன்று புலியை கண்டதும் பிளிரியவாறு விரட்டியது. இதனால் புலி குளத்திலிருந்து வெளியேறி அடர்ந்த புதருக்குள் சென்று பதுங்கியது. பின்னர் யானை அங்கிருந்து சென்றதும் புலி மெதுவாக குளத்தில் வந்து படுத்தது. இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி உள்ளது. எடு